மகாபெரிவாச்சரணம். மகாபாரதம் பகவத்கீதை 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம். பகவான் கிருஷ்ணர் கர்ம யோகத்தை அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொண்டே வந்து அடுத்ததாக ஒவ்வொரு யோகமாக சொல்ல வேண்டும் இல்லையா? அத்தனையும் சொல்லி இவையெல்லாம் எவ்வளவு சிறந்த வழிகள்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறமா நமக்கு அது முடியுமான்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? அப்ப கடைசியா பக்தி யோகம் அப்படின்னு கொண்டு வருவாரு. அப்ப இது எல்லாம் அடுத்தடுத்த வழிகள், என்னென்ன வழிகளில் சென்றால் எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தா சொல்லுவாங்க. ஆறுகள் பல விதமாக இருந்தாலும் சேரும் இடம் கடல் தான் அப்படின்னு. எந்த வழியில போனாலும் போகக்கூடிய மார்க்கம் வேறமாக இருந்தாலும் போய் சேரக்கூடிய இடம் அந்த மோட்சம், முக்தி அப்படின்னு சொல்றதுதான். அதற்காகத்தான் இத்தனை வழிகளை நமக்கு காண்பித்தார் பகவான். அப்படி சொல்லக்கூடிய அடுத்ததாக சொல்வது ஞான கர்ம சந்நியாச யோகம். இப்ப இந்த ஞானம் அப்படிங்கிறது என்ன ஆச்சு அப்படின்னா காலப்போக்கில் மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றார். எப்பொழுது நாம் தர்மத்தில் சொல்லப்பட்ட தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட வழிகளை பின்பற்றவில்லையோ அப்பொழுதே ஞானம் எல்லாம் மறைந்து விட்டது. அப்ப தர்ம சாஸ்திரத்துக்கும் ஞானத்துக்கும் தொடர்பு உண்டானா? ஆமா, தர்ம சாஸ்திரத்தில் சொன்ன பிரகாரம் நாம் வாழும் பொழுது நம்முடைய மனம் வந்து இதை செய்ய வேண்டுமா அப்படின்னு யோசிக்காது. இதை செய்ய சொல்லி இருக்கிறார்கள், நாம் செய்ய வேண்டும், இது செய்ய வேண்டியது நம் கடமை அப்படின்னு செய்வோம். அப்ப அந்த இடத்துல நம்முடைய விருப்பு வெறுப்பு இரண்டையும் தாண்டி நாம் செய்கிறோம் இல்லையா? அப்ப இருமைகளை கடந்து நாம் செய்கிறோம். அப்ப அது எல்லாம் காணா போனதுக்கு அப்புறமா இந்த ஞானமும் மறைஞ்சிடுச்சு. இப்ப பகவான் எப்பெல்லாம் திரும்ப அவதாரம் எடுக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க இல்லையா? காலம் காலமாக தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டவும், துஷ்டர்களை அழுத்து நல்லவர்களை காக்கவும் பகவானாகிய நான் பல வழிகளில் தோன்றுகிறேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. இப்ப யாருக்கெல்லாம் மீண்டும் பிறப்பு கிடையாது, இப்படியே இந்த சக்கரம் போய்கிட்டு இருந்தா எப்போ கிருஷ்ணா இது எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம். ஏனென்றால் கர்மத்தை செய்துதான் ஆக வேண்டும், இப்படியே செஞ்சு கொண்டே இருந்தால் இதற்கு என்னதான் முடிவு அப்படின்னு கேட்கும் பொழுது பகவான் அழகா சொல்றாரு. அதாவது என்னுடைய பிறப்பு என்னுடைய செயல்கள், இதை அறிந்தவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை. பிறப்பு அப்படிங்கிறது இங்க என்ன நடக்குது? எல்லா உயிர்களிலும் அவன் நிறைந்திருக்கிறான். செயல்களை நம்ம அறியறது அப்படின்னா என்ன? அதாவது நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே அவனுடைய இச்சைப்படி, அவனுடைய ஆணைப்படி, அவனுடைய மன எண்ணப்படி, அவனுடைய சங்கல்பப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் செய்ய வேண்டும் என்று நியதியாக இருக்கும் பொழுது அதை நாம் செய்கிறோம், அவ்வளவுதான். இது நான் ஆசைப்பட்டு செய்யல. ஒரு விஷயத்தை நாம் செய்கிறோம் என்றால் ஒரு பொருளின் மீது ஆசை வைத்து செய்யக்கூடாது. இது எனக்கு விதிக்கப்பட்ட கடமை, இதை நான் செய்ய வேண்டும் அப்படின்னு செய்வதுதான் செயல். அப்ப இது ரெண்டையும் உணர்ந்து கொண்டால் மீண்டும் பிறப்பதில்லை. அதைத்தான் அவர் சொல்றாரு. பகவானின் பிறப்பையும் செயல்களையும் அறிந்தவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை. அதே மாதிரி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஞானிகளாக இருக்காங்க பாருங்க, அவங்க எப்பொழுதுமே ஆசையை துறந்துதானே வாழ்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, உலக சிந்தனை அப்படிங்கிறது அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. சதா சர்வ காலமும் நல்ல எண்ணத்தோடு அனைவருக்கும் நன்மை மட்டுமே நினைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மட்டும்தான் செயல்படுகிறார்கள் இல்லையா? அப்ப அவங்க கிட்ட திருப்தி எப்பொழுதுமே இருக்கும், திருப்தியா இருப்பாங்க. அவங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு ஆசை கிடையாது. அப்ப அதனால திருப்தியோடு நம்ம செய்யணும். ஆசை இல்லாமல் எந்த ஒரு செயலை நாம் செய்தாலும் அது என்ன கணக்குல செய்யறாது. இவன் இந்த கர்மத்தை செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாவ புண்ணிய கணக்கு ரெண்டுலயுமே போய் சேராது. நம்ம கேட்கிறோம் இல்லையா, இந்த பாவம் புண்ணியம் இது எப்பங்க ரெண்டும் பேலன்ஸ் ஆகும், எப்பங்க ரெண்டுமே இல்லாம இருக்கும், நான் எப்போ மோட்சத்துக்கு போறதுன்னு கேட்கிறோம் இல்லையா? இதுதான் அதற்குரிய வழி. அப்ப இன்னைக்கு ஒரு பொருள் நான் வாங்குறேன் அப்படின்னா அது பகவானுக்காக இருக்க வேண்டும், நமக்காக ஆசைப்பட்டு வாங்கக்கூடாது. இல்லை மற்றவர்களுக்கு தேவைப்பட்டதாக இருந்திருக்கலாம், அது பெரிய உதவியாக அவர்களுக்கு இருந்திருக்கலாம், அவர்களுக்காக வாங்க வேண்டும். அப்ப என்னங்க ஆச்சு? அங்க கர்மமே கிடையாது, பாபமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது. இது அவனுக்காக செய்கிறோம். அப்ப அவருக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சா கூட அதையும் நான் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிடுறேன். அப்ப என்ன பண்றோம் இந்த இடத்துல? நம்முடைய மனதையும்
உடலையும் அடக்கி பொருள்கள் மீது பற்று இல்லாமல் நாம் செய்கிறோம். ஒருத்தங்களுக்கு ரொம்ப வறுமையில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சால்வையோ ஒரு சேலையோ ஏதாவது கொடுத்தா போதும், அங்க கடைக்கு போறப்ப இன்னொரு சேலை ரொம்ப அழகா இருக்கு, ஆக இதை வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நமக்கு பற்று வந்து விடக்கூடாது. அப்ப அந்த இடத்துல பற்று இல்லாமல் அவர்களுக்கு ஒரு தர்மம் செய்ய வேண்டும் அந்த சிந்தனையோட மட்டும்தான் அங்க நம்ம போய் வாங்குறோம். அடுத்தது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, அப்ப கேட்கிறார் அர்ஜுனன், அப்ப சுதந்திரமா நான் எதுவுமே செய்ய முடியாதா கிருஷ்ணா, எனக்கு சுதந்திரம் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு கேள்வி வருது. அப்ப சுதந்திரம்னா நீ என்ன நினைக்கிற, யாரெல்லாம் சுதந்திரமானவங்க நீ நினைக்கிற, அது என்னன்னு தெரியுமா உனக்குன்னு அழகா சொல்றாரு. நம்ம நினைக்கிற சுதந்திரம் அது கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது எதிலும் பற்று இல்லாமல் மனதை ஞானத்தில் ஈடுபடுத்தி தியாகம் செய்ய வேண்டும். அப்ப இந்த 3 விஷயம் இருந்ததாங்க சுதந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த சுதந்திரமா நம்ம இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதே போல சுக துக்கம் ரெண்டையுமே பொருட்படுத்தக்கூடாது. இது மாதிரி ரெண்டா நிறைய சொல்லுவாங்க, விருப்பு வெறுப்பு கோபம் தாபம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரும். இது எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, பொறாமை இல்லாம மன நிறைவோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம சுதந்திரமானவங்க அப்படின்னு சொல்றது. சரி, இப்ப இது எனக்கெல்லாம் எப்ப கிடைக்கும் கிருஷ்ணா, என்னுடைய மனநிலையில் பார்த்தா நீ சொல்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கு இன்னும் எத்தனை ஜென்மம் எடுக்க வேண்டுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு சந்தேகம் வருது இல்லையா? அப்ப அவர் சொல்றாரு, ஞானிகள் இருக்காங்களே அவங்க கிட்ட நீங்க போங்க, அவர்களை பணிவுடன் நாடுங்க, அவங்க உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாங்க. இப்ப நம்ம யஜ்ஞம் சொல்றோமே, நீங்க சொல்லக்கூடிய மந்திரங்கள் போட்டு யஜ்ஞங்கள் பண்றீங்களா, அதை விட ஞான யஜ்ஞம் ரொம்ப உயர்ந்தது. எல்லா செயல்களும் எதுல போய் செய்யறது, இந்த ஞானத்தில் போய் செய்யறது. அப்ப இந்த ஞானம் எதற்காக நீ நினைக்கிற, இப்ப கர்மயோகம் நான் என்ன சொன்னேன், கர்மத்தை செய் பலனை எதிர்பார்க்காதேன், அது செய்ய செய்ய உனக்கு என்ன சித்திக்கும் என்றால் இந்த ஞானம் சித்திக்கும். இந்த ஞானம் உனக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த ஆசை இந்த மோகம் இதுல இருந்து எல்லாம் நீ வெளியில வந்துருவ. அப்ப முதல்ல என்ன பண்ணுவ அப்படின்னா, இந்த உலகம் அப்படிங்கிறது என்ன நம்ம பார்த்தோம், இப்படியே இருக்கக்கூடிய நம்மளுக்கு சந்தோஷமான விஷயங்கள் கவலை தர விஷயங்கள் அதெல்லாம் நீ பார்த்தல்ல, அது கிடையாது. அதுல இருந்து என்னவாக நீ மாறிடுவ, உலகத்தை முதல்ல உன்னிடத்துல பார்ப்ப, அதற்கு பிறகு என்னிடத்தில் பார்ப்ப. தீனுங்க உன்னிடத்தில் என்னிடத்தில் அப்படின்னா, அதாவது என்னிடத்தில் நான் பார்க்கிறேன் அப்படின்னா எல்லோரையுமே நம்மை போலத்தான் நினைக்க வேண்டும். அடுத்தவங்களுக்கு நம்ம தீங்கு பண்றோம், அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த எண்ணம் அங்கே இல்லாமல் இருக்கிறதால்தான். அடுத்தது எல்லாவற்றிலும் பகவான் இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த உன்னிடத்திலும் என்னிடத்திலும் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு நமக்கு பொருள் கிடைச்சிடும். ஆக இந்த ஞானம் அப்படிங்கிறது எது போல் அப்படின்னா, இது ஒரு நெருப்பு மாதிரி. இந்த நெருப்பு என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லா கர்மங்கள் நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாவற்றையும் எரித்து தூய்மையாக்கராக மாற்றிவிடும். அப்ப ரொம்ப ஸ்ரத்தையாக இந்த செயலை செஞ்சுக்கிட்டே இருப்பான், கண்டிப்பா அவனுக்கு ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைத்து சாந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முக்தி அவனுக்கு கிடைத்து விடும். இதுல சந்தேகத்தோட நம்ம நிறைய பேர் செய்வோம். இந்த சந்தேகம் இருக்க இருக்க நம்மளுக்கு எந்த செயல்கள் செய்தாலும் அதில் நமக்கு அந்த நாம் எதிர்பார்க்கக்கூடிய இந்த செயலின் பலன் கிடைக்குமான கிடைக்காது. ஆக எப்பொழுதுமே சந்தேகத்தை நீக்கி சமநோக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ம யோகத்தில் நம்ம எப்பவும் நிலைத்து இருக்க வேண்டும். இதைத்தான் கிருஷ்ணர் இன்று நமக்கு நாம் பின்பற்ற வேண்டியவை என்று அழகாக சொல்கிறார். மகாபிரிவாச்சரணம்.